நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுறணும். அது நல்லா பொரிஞ்சிடட்டும். வெங்காயம், பூண்டு ரெண்டும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின வெங்காயம், தக்காளி, பூண்டில் கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம். இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம புளி தண்ணியோட கரைச்சி வச்சிருந்த மசாலா கலவையை இதில் ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணி நம்ம ஊற்றுனது நல்லா கொதிக்குது. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மீன் போட போகிறேன். இதில் காணாங்கத்தை மீன். கொஞ்ச நேரம் மீன் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடணும்.